இத பாரு, எண்ணி 3 மாசம் தான். 30,000 ரூபாயை மொத்தமா வாங்கிக்க. 3 பேர் வருவோம், வெறுங்கையை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடுறோம். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணேன். அதெல்லாம் ஆவறது இல்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல. உனக்கு கேட் வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவன வாழ்க்கை பூரா கஞ்சிதான், அப்புறம் காக்கி சட்டை தான். அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்க 3 பேரை கையை காட்டி விட்டுரு, நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே. என்னடா சொல்ற? மண்டை ஆட்டுறான். வெட்டிட்டுமா? அடிச்சிருக்க. நீ கொஞ்சம் இரு டாடி. இந்த மேட்ல இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாயை உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு. மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ. இதுக்கு முன்னால தாடி குறுக்கா வேலை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்தி எல்லாம் சரணமா பேசுறான். ஹலோ பிரதர். என்னங்க இந்த நம்ம பொண்ணு பிரியாவும் அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. இல்லைங்க, உங்க பொண்ணு பிரியாவும் அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. நானே பார்த்தனுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க. மண்டை குழம்பி போய் யாருகிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க, உங்ககிட்டவே வளரிட்டேன். பிரியா, பிரியா. மம்மி, என்ன மம்மி? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லியே. நான் என்னமா சொன்னேன்? யார் கூடயோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே. ஓ, அதுவா? தேங்க்ஸ் டாடி. மம்மி, நான் ஒருத்தரை, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. என்ன சொன்ன? உனக்கு யார் மாப்பிள்ளையா வரணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவன் நான். எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது, அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன். யாரோ 3rd கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. இத பார், அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மம்மி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் 3rd கிரேட் ஆள் இல்ல. பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கு 40 டாக்ஸோட போவாரு. ஓ, அவரா? ஐயோ, அவர் பெரிய ஃபாரின் பார்ட்டிமா. கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க. மிஸ்டர் ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி. அன்னைக்கு கோயில்ல கூட பாத்தீங்கல்ல? The tall man. அவர்தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அராப் ஷேக் மாதிரி நல்ல ஹைட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சாரிசன் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை பாப்பாரா? நாம தான் அவர் போய் பார்க்கணும். அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க உட்காருங்க. ஐயோ அம்மா, நீங்க உட்காருங்க. பிஸியா இருக்கிறாள். நான் இப்பதான் பாக்குறேன். எஸ்ங்க. ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒவ்வொரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது. ஆல் ஆல் கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். அப்ப ஏன் மாப்பிள்ளைங்க? மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க. ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவைய பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறா. அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா?
ஏ என்னாச்சு? ரூட்ட சொல்லாமலுதா எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி, தாத்தாட்டு இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அப்பா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ் எஸ்டேட் ஃபேக்டரி எனக்கு தூராது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. இன்னைக்கு ஃபுல் லைக் உங்களை நான் தூங்கவே விட போறதில்ல. ஐயோ, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? காதல் ரசம் சொட்ட சொட்ட டேன்னு கூப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லைங்க, ஒரு கிக் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. விஸ்கி, பட்ட சாராயா? ஐயோ அது இல்ல. மாமன் கூப்பிட்டா? மாமா மாமா நான் எது சொன்னாலும் செய்வீங்களா? அதுக்காக பாத்தி பம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சிக்னலுக்காக வெயிட்டிங். அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? பாட்டு? எனக்கு என்ன பாட்டு பாட தெரியும்? இப்பதானே நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்க. பாட போறீங்களா இல்லையா? இல்லன்னா சிக்னலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயோ, முத்து போல் பல்லழகி, முன்கோப சொல்லழகி, கத்தி போல் கண்ணழகி. பழைய பாட்டா பாடுறீங்களே, மாடனா எதுவும் பாட தெரியாதா? ஐயோ, மாடனா பாடணும்னா விலுக்கு விலுக்குன்னு காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஆடணுமே. அது நம்மளால முடியாது, ஆட விடுப்பா. மாமா कभी कभी मेरा दिल में गयाल. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான்? அப்பல என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது? என்ன மாப்பிள, 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன்? என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? கபி கபி மேரா தில் மே, கபி கபி மேரா தில் மே. ஏய் தாடி என்ன கபி என்ன கபி? மேரா தில்
வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஹலோ பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க? ஓ, நீங்க தான் கல்யாணத்துக்கு வரல இல்ல? நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட 2வது மருமக. ஓ, பிரிய ஹஸ்பண்ட். ஆமா, மூத்த மருமகனுங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா முதல்ல 2 பேரும் வேற வேறையா இருந்தோம். இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டோம்ல. கேட்கணும்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை? கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமேன்னு அதனால தான் கேட்டேன். ரியலி? யூ see, எப்படி சொல்லி, ஆபீஸ்னு ஒன்னு இருந்தா மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். மேனேஜர் சொல்றது அசிஸ்டன்ட் கேட்கணும், அசிஸ்டன்ட் சொல்றது மேனேஜர் கேட்கணும். அப்பதான் ஆபீஸ்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கும். அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு தாலி கட்டினேன். பட் 4 சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்டாட்டியாவே நடந்துக்கல. குழந்தை பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு போயிடும் நினைக்கிறா. ஆஹா, பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்கா? என்ன பிரதர், எவ்வளவு பெரிய வக்கீல் நீங்க. பார், ஒத்து வரலன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு டாம் டாம்னு மிரட்ட வேண்டியதானே? ரெடி பண்ண ஒண்ணு இல்ல, 4 நோட்டீஸ் ரெடி பண்ண. அனுப்பிச்சிங்களா? இல்ல. ஐயோ, ஸ்டில் ஐ லவ். கிடைச்சது போங்க. இப்படி போயிட்டு இருக்கா கதை. இங்க பாருங்க பிரதர், கவலையே படாதீங்க. இப்ப நான் போய் விடுற உங்க ஆள் பொட்டி தூக்கிட்டு அடுத்த நிமிஷமே இங்க வருதா இல்லையான்னு பாருங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. வணக்கங்க. நான் இவரோட பிஏ. வணக்கம். பேசிட்டு இருங்க. என்ன பூஜை கஜையில பலமா இருக்குது? இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்க. சுமங்கலி பூஜைனா? அட அதான் மாப்ள, இந்த பசங்க பட்டம் விடுறாங்கல்ல, அப்ப 100 அறுந்துட்டு போகாம இருக்க மாஞ்சா போடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கயிறு அறுந்துட்டு போகாம இருக்க ஸ்ட்ராங்கா மஞ்சா போடுறாங்க. சி, அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன நீ சொல்லு? என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எல்லா சுமங்கலி பொண்ணும் கடவுளே என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கூட தாலி பலத்தை கூட வேண்டிப்பாங்க. அரசக்க 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 மாப்ள, கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஆமா, இவங்கள எதுக்கு? இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத அவங்க வீட்லயே பண்ணலாம். அப்புறமா ஓடி போயிடுவாங்க. சி, அவங்கள அதத்தான் வேண்டிக்கிறாங்க. சரி. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நீங்களும் இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காருங்களா? கூடத்தாங்க இருக்காரு. நீங்க அவர் என்ன பண்றான்னு அவர் சொல்லி. இன்ஜினியரா இருக்காரு. ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்குமா? எனக்கு 3 குழந்தைங்க. ஹஸ்பண்டுமா? சாரிங்க. டாக்டரா இருக்காரு. ஏமாம் சார், இப்போ இவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா புருஷன் கூட குடித்தனம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால கைத்துக்கு மாஞ்சா போட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க. அது நல்ல காரியம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வெறும் கைத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்களா? அது எப்படி? அது சும்மா விட்டான் சார். சீத்துக்கு பாத்தியா? சித்ரா நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. பாருங்க, 4 பேருக்கு முன்னாடி நான் அப்படி பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிட்டா அது அழகெல்லாம் போயிடும், பாடி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் உங்க வீட்டுக்காரரோட நீங்க ஒத்து போறதில்ல, அப்படித்தானே? ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தான் உடம்புல ஏதோ ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி. சுருக்கமா சொன்ன போனா மலடின்னு சொல்றாங்க உங்களுக்கு. ஊர்க்காரங்க சொல்றது இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களால குழந்தை பெற்றுக்க முடியுமில்ல? சித்ரா, எங்கம்மா போற? என்னத்த இப்படி கேட்டீங்க? சுமங்கலி பூஜை அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் போயிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாமா, மாப்பிளையே வந்து மத்தியானம் கூட்டு போறேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் என் பொண்ணால பொறுக்க முடியல, பொட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாமா. டிரைவர், ஏய் சீக்கிரம் வாயா, பொட்டி கொண்டு வண்டியில வையே. சிரிச்ச முகத்தோட போ. என்னங்க, பால் கூட குடிக்காம படுத்துட்டீங்களே? என்ன மறுபடியும் படுத்துட்டீங்க? தூக்கம் வருதா? ஐயோ, எனக்கு வரலையே. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? அவளும் நம்மள மாதிரி லவ் மேரேஜ் தான். ஆனா வாரத்துல 4-5 நாள் சண்டை போட்டுக்குவாங்களாம். ஏன் மீதி 2 நாள் தானே இருக்குது, அதுலயே அடிச்சுக்க வேண்டியதானே? குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அவ புருஷன் ஏதாவது தப்பு பண்ணானா இவ கண்ணா பின்னான்னு திட்டுவாளாம்.
அவர் வாய மூட சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டாளாம். அப்புறம் அவர் கோவம் வந்து பலார்னு அரைஞ்சிருவாராம். அதுக்கப்புறம் அவ பின்னாலே கெஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்துவாராம். ஐயா ஆமாங்க, ஒரு ஊடலுக்கு அப்புறம் வர கூடலதான் ஒரு தனி கிக்கே இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க டேஸ்டடா. என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, உங்களுக்கு ஒரு தடவை கூட கோவமே வரலையே? என்னங்க நீ இப்போ அதுக்காக உன்னை அறைய சொல்றியா? எஸ் ப்ளீஸ். பாரு, உனக்கு பைத்தியம் எங்கிட்ட ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? ஒரே ஒரு அறை தானே கேக்குறேன். இது ஒரு அறையா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா? ஐயோ, பலமானுச்சுனா உங்களுக்கு உண்மையிலேயே மேல கோவம் இல்லைன்னா விளையாட்டு கடிக்க சொன்னா இப்படி அடிக்கிறது உங்களை இப்படி அடிப்பீங்க? எவ்வளவு கோவம் இருக்கும் உங்களுக்கு என் மேல? ஐயோ, இந்த கூட்டம் இங்க வந்தது. வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா, சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாரி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. ப்ளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயே, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடிலாம் இருப்பாங்கல்ல? இல்ல, இது வேற சொந்தம். கொடுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. சேட்டை விட்டு ஸ்டேட், ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு. டேய் நிறுத்துக்கடா, இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. चोर चोर ஐயோ ஐயோ கொள்ளடிக்கிறாங்க வீட்டை கொள்ளடிக்கிறாங்க இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா ஐயோ சொன்ன கேளியா चोर चोर ஐயோ வீட்ல இருக்கிற சாமான் எல்லாம் லாட்ல ஏத்திட்டு போறாங்களே சோரி சோரி கட்டாதயா இன்னும் 1 hour கரெக்ட் பண்ணி கொடுக்கறியா சோரி ஐயோ குடும்பத்தோட வந்து சொன்ன கேளியா கபச்சே பட்ட பகல நம்ம வீட்ல வந்து கொள்ளடிக்க பாக்குறேன் சோக்க பச்சே என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம் கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா இல்ல சொந்தம் இல்ல அந்த மாதிரி ஒரு फ्रेंडशिप आदमी पोई சொல்லுது டேய் குர்கா டேய் சொன்ன கேளு छोड़ो यार அச்சோ ये आदमी बड़ा फ्रॉड मेम साहब இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க 30000 ரூபாய் தரோம் 3 மாசம் தான் கை வச்சிட்டு போறோம் நாங்க ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்ல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சேட் இதே மாதிரி உங்க வீட்ல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா டேய் போடா அம்மா இவன் பக்கத்து வீட்டு குறுக்கமா இவன் சொல்றத நம்பாதீங்க சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு கால்ல விழுந்துருவானுங்க பாத்திக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன் நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன் 45 lakhs கூட முடிச்சிருங்க மாமா 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும் கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும் பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா சாரி மாப்ள
தனி காய்ச்சல அந்த கான்ட்ராக்டர் கலிபோர்னியா ஃபைல் அது நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒருத்தர் தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா 20 கோடி ரூபா. ஆளா ஐயா அதை விடுங்க மாமா. ஐயா இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனன் பேசியிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் तुम பதவி ஓகே ஓகே ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியை போயிருன்னு சொல்றான். இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி போதும்டா ஓட்டது. ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அங்க பாரு மாப்பிள்ள 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே வில்லங்கம் முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ்ஸ புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க? சண்முக சுந்தரம் from பாரப்பட்டி ஜமீன். இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனிவே இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா என்னையே அசைச்சிட்டீங்களே. இல்ல ஏமாத்திருக்கீங்க. திருவாளர் மாணிக்கம் இப்படி எல்லாம் நாடகத்தை நடத்தி உங்க பரம்பரையை ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே. இதுதான் இந்த டிராமாலேயே பிரமாதமான காமெடி. இந்த ஆளை கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? நெவர். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மானம் ரோஷம் இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. என்ன நீங்க பாட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? ஆமா ஏன் அவர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே அவர். கேப் மாதிரியா மொல்ல மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம் அதுல கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வீக் தான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நீட்டினீங்களே, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பயே நீங்க யோசிக்கல. அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டிய வந்து வாட்சி நேரம் அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லொசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அண்ணக்காடியாய் அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுது இல்ல? அது தெரியுதான் செய்யும். சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எனக்கு தெளிவா டெஃபரெண்டா தெரியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன் நான் நினைக்கவே இல்லை. ஓகே ஆனதாய் போச்சு, அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அம்மனை கூப்பிடுங்க. அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு. எத்தனை நாளைக்கு ஓச்சரி சோறுங்கிறது? அம்மனியோ இல்ல பண்ணி எவ்வளவுதான் காது கிழிய கத்துனாலும் அவ வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல? மரியாதையா நடைய கட்டுறியா இல்ல போலீஸை கூப்பிட்டுமா?
ஆண்டவா, என்ன ஆண்டவா இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது. தாலியும் கட்டிக்கிறாளுங்க, புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க. ஆனா அதை கழட்டி கொடுங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன் மாமா அதென்ன மைனர் செயினை போட்டு ஆட்டிட்டு தெரியறதுக்கு? இது பாருங்க, இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடக்காது. மரியாதையை உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க. அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரியா. ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வா, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நம்ம ஊரு நம்ம வீடா? நான் கூட வர மாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட. You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாலியை வேற கழட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல, ஊரறிய நீ தாலி கட்டின, அதே ஊரறிய கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் உன்னோட வேஷத்தை நடிப்பை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. ஏய் மாமியார, புருஷன் பேரை சொல்றதுக்கே கூச்சப்படுற பொம்பளைங்க பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டா போட்டு பேசுறியா? இதுல இருந்து உனக்கு கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. இது பாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நடக்குமாமா? இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்தி சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள நல்லா காது கேட்கறே, ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறா, நான் அனாத போனமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அட இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அடிச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விஷயம் எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே. ஏன் உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காயா? யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி? மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலைன்னு அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தொங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சம் புடுங்க முடியும்? அட அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, ரெண்டு பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா? அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்பிள. மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 2000 வாங்கி கொடுப்போம். மாம்சே சும்மா இரு மாம்சே. இது பாருங்க, மாமியார் ஹை கோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம். ஏக்கா ஜாங்கிரி இல்ல? போட்டது சாப்பிட்டு எந்திரி. ஏக்கா ஸ்வீட் இல்லாம எப்படிக்கா சாப்பிடுறது? அம்மா, என்னப்பா? அம்மணி செம ரோஸ்டோட வருது, எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை. வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு. கட்டுட்டு கட்டுட்டு. அடடா, கரெக்டா வர்றான் பாரு, சமாளிக்கிறானா? யோ சந்தோஷம்யா. எதுக்கு? அட இப்படி குடும்பத்தோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும் இத்தனை நாளா நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேர்த்தி கடனா? ஏன் குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதல. யோ நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க. பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க.
இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடுறேன். கோவம் வந்தா எந்திரிச்சு போயா. அக்கா இங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன். ஏலே யாரடா எந்திரிச்சு போய் சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா. முன்ன மாதிரினாலும் தாடியை சொல்லலாம். இப்ப நீ பொண்ணை வேற கொடுத்துருக்கிற, மாப்பிளை வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான். ஃபுல் ரைட் சார். நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம். சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம். என்னம்மா எந்திரிச்சிட்ட? உட்காருமா. இந்த பாரு, உனக்கு யார் மேல கோவம், என்ன கோவம்? கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத, உட்கார்ந்து சாப்பிடுதாய். எனக்கு உங்க எல்லாரும் மேலே கோவம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்கிறவங்கள பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இன்னும் 7 மாசத்துல பிறக்க வேண்டியது 7 நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா, நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யாரு என்ன கொடுமை பண்ணாங்க? உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா பண்ணா? இன்னும் என்ன செய்யல? உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு. இல்லாத பொல்லாத சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இதை பார்த்தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் பொருட்டு இல்லாம, திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தாம்மா, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கன்னு, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னம்மா குறை? Fantastic. Very good argument. எப்போ வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வொகேட்டா பார்க்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டதில்ல. இவரு அம்மா, சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா? வாங்க ஐயா. வணக்கம். வாமா பிரியா, உள்ள போலாம் வாங்க. What lovely aunties. என்ன ஆன்டி கிண்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமை தலை மான் தலையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா. அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தலை மாந்தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. ஏய், அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே, அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு, உனக்கு கால்லயே மிதி, உடம்பு பூரா ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதான்யா. புருஷன் 2 அடி அடிக்கிறதா, பொண்டாட்டி கரண்டில மண்டமல செல்லமா தட்டுறதா, இதெல்லாம் சகஜம்யா. அது ஃபேமிலியில. உன் ஃபேமிலியில அப்படியா? மாம்சம் என்ன சும்மா மாப்பிள, இவனை மைதானத்துல துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவனை சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பு பூரா புத்தூர் கட்டு. கேட்டா கப்ஸா அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன். யார்கிட்ட போய் சொல்ற? சார், நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். மாமா அது ஃபீல் பண்ணுது. அவனு 2 வாங்கிருப்பான்ல. நல்ல நேரத்துல வந்து நாங்க 2 பேரும் உன்னை எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்ல அவனை நீ கஞ்சிதா. நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார். போயா போங்க ஆ. போங்க போங்க. ஆகாஷ், என்னடா இது? வீடே ஒரே பேத்தாட்டிக் மூட்ல இருக்கு. மாமா ஏதாவது மண்டே போட்டானா? ஆகாஷ், ஆகாஷ் எப்படி இருக்கே? சௌக்கியமா இருக்கியா? வாப்பா பரமசிவம், நல்லா இருக்கியா? என்னது பரமசிவன் பரமசிவன்? பரமேஷ் கூப்பிடு ஸ்டைலா? என்ன நல்லா தெரிஞ்சிச்சா உனக்கு? சரிதான், 2 வருஷம் பார்க்கலன்னா மறந்துடுவேனா? ஆமா, சித்தி சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா? அநேகமா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வரேன். ஏர்போர்ட்ல நேரா உன்னை பார்க்க வரேன். நீயும் ஃபாரின் ரிட்டனா? ஆ, இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த சொந்தம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. சரியான நேரத்தில் நீயாவது வந்து சேர்ந்திய. எங்க அந்த தாடி மாம்ஸ் காணா? அதை ஏன் கேக்குற? அவர் தான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. என்னது? மாமன் பூட்டானா? யோ மாமா, இது உனக்கே நல்லா இருக்கா? என் அக்கால எப்படி எப்படிலாம் அலங்காரத்தை நான் பார்த்திருக்கேன். இன்னும் அதெல்லாம் நம்ம எப்படியா பாப்பேன்? என்னக்கா தாலி போட்டுலாம் அப்படியே வச்சிருக்க? காரியான புறம் காட்டலான் இருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல போட்டுக்கோ, இதெல்லாம் ஃபாரின்ல சகஜம். அடச்சி மூடுற வாய. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்னது? அந்த ஆள் இன்னும் சாகலையா? ஆகாஷ், அந்த தாடி கசத்தோட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். போறோம் சும்மா போவானா? உன் பூ போட்டுலாம் பிடிக்கிட்டு போயிடுவா. அப்புறம் வெறும் நெத்தி வெள்ளச்சோட பார்க்க சைக்காதுக்கா. ஆமா, அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு. அதை பார்த்து உன் தம்பி சும்மா இருக்க மாட்டான். சூசைட் பண்ணிக்குவா. மறந்துடாத. எங்கக்கா பிரியா சித்ராலாம் காணா? பெரிய சால்ஜா பண்ணி உனக்கே ஜல்சா கொடுத்துட்டு போயிருக்கானா? நிஜமாவே அவன் கில்லாடி தான். அட என்ன ஆகாஷ் நீ, நான் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின்ல பண்ண வேலையை பாரப்பட்டியில வண்டி ஏறி ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல முடிச்சிட்டு போயிட்டான். பரவாயில்ல, அவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன உடனே வேற இஸ் பாஸ்போர்ட்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவுட்டா இருப்பான்ல, சொதப்பிட்டியே. பரவாயில்ல, இப்ப ஆளா வாங்கி வெளியே போயிலையே, லோக்கல்ல தானே இருக்கா. ஐ மீன் இந்தியா லிமிட் பாரப்பட்டில தானே இருக்கா. விடு,
நான் பாத்துக்கிறேன். இந்த பார் ஆகாஷ், இந்த பாஸ்போர்ட் பர்மிஷன் நம்பர். என்னடா அவ்வளோ பாஸ்போர்ட்னு பாக்குறியா? டிஃபரெண்ட் பாஸ்போர்ட்ல டிஃபரெண்ட் நேம்ல டிஃபரெண்ட் கண்ட்ரி போய் கரெக்ட் வந்திருக்கிறேன். என் கூட வா, அவன் ஊருக்கே போய் அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேன். நானும் இப்படி ஒரு ஆளை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கே நான் அந்த ஊருக்கு போவோம். டேய் பாத்து கொண்டு போ, கீழே போட்டுறாத, வேலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணு ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க? பாத்தே. ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? எது சரியான பட்டிக்காட்டு கண்டி புருட்டுக்கா? ஏக்கா மார்கழி மாசம் காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன்னு இருக்கும். அம்மனி எப்பவுமே குளுகுளுன்னு இருக்கணுமா, மாப்பிள மெயின்டைன் பண்றாரு. வா அங்க பாரு யாரு வந்திருக்காங்க. யாரு? வாங்க மாமா. மாமோய், உங்க வீட்ல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி, கபி கபி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேரேஜில் தானா? சும்மாரி அவ காதல் விழுந்திருக்கும். காதல் விழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க காலில் விழாம இரு. பழைய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் உங்க யாரையும் பார்க்க வரல. நான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்க யாரோடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கோட்டாடரை கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாளா? ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். முதல்ல இங்கிருந்து எல்லாரும் வெளியே போங்க. என்ன இப்படி எல்லாரும் என்ன படுத்துறீங்க? போ சொன்னா போக வேண்டியது தானே. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. என்ன இங்க கலாட்டா? ஏன் அவளை தொந்தரவு பண்றீங்க? எல்லாரும் வெளில போங்க. மம்மி, பிரியா, நல்லா இருக்கியாம்மா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மம்மி. என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. நான் தான் வந்துட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கூட்டிட்டு போகாம நான் போவே மாட்டேன். போதுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன்ல. போயிட்டு வரேன். இப்பதானே உன் ஊருக்கு வந்திருக்கேன். இனி போக போக பாரு. எப்படி என் இடத்துக்கு வந்து என்ன தலகுனிய வச்சியோ அதே மாதிரி உன் ஊர்ல ஒன்ன தலகுனிய வச்சு என் மகளை என்னுடைய மகளா நான் அழைச்சிட்டு போல. என் பேர் தேவி ராஜலட்சுமி இல்ல. எப்படி 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 மாமியாரா? உங்க மகள உங்க மகளாவ, அதாவது பிரியா சண்முக சுந்தரத்தை பிரியா ராஜலட்சுமியா? அதுக்கு இந்த பாட்டியோட பாட்டி வந்தால் நடக்காது. அவ என்னைக்குமே பிரியா சண்முக சுந்தரம் தான். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னையா நீ அந்த பாடி கண்டிஷன் உன் கண்டிஷன் என்ன தெரியாம போய் மோதிட்டிய? உனக்கு அடி வாங்காம தூக்கமே வராதா? மாப்ள என்ன திருந்தவே இல்ல மாப்ள. அவ திமிரு அப்படியே இருக்குது மாப்ள. உனக்கு எத்தனை தடவை புத்தூர் கட்டு போடுறது? அட பாப்பா, வலி தாங்க முடியல. ஒரே சரி வாடா. மாம்சே, எனக்கு ஏன்னா மனசுக்கே சரியில்லை மாம்சே. இதுக்கு தான் மாப்ள இந்த சவகாசமே ஆகாது. நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரைச்சு குடியா நாய்க்கு விட்டுருவானுங்க. நம்ம தேவதாஸ் எப்படி குடியானா? மாரபகோட்ட பையனா? அந்த நாய் நான் சொல்ல. போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டதுமே தேவதாஸ் படம். அதுல வர்றாரே தேவதாஸ், அவன் எப்படி குடியானா? ஒரு நீ பேச்ச மாத்திர மாம்சே. நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்பா? மாப்ள அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்பளையானாலும் தூக்கி போட்டாலும் அப்ப தான் செய்வான். நீ அடிச்சது கரெக்ட்டுங்கற. நான் செஞ்சது தப்பு. சரி தப்பு. நான் செஞ்சது கரெக்ட் தான். சரி கரெக்ட்பா. இல்ல மாம்சே, நான் செஞ்சது தப்பு மாம்சே. டேய் அண்ணே நிறுத்துறா. மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? 8 நாள். நீங்க எனக்கு எத்தனை நாள் வெட்டி? 4. அடி. எனக்கு ஏன் 4 வெட்டி கொடுத்த? மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண வேண்டாம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே. போடா போடா. மாப்பிள எழுந்திரிங்க. வாங்க மாப்பிள. அட பாத வச்சிட்டு வா. இல்ல இருக்கட்டுமா, அது என்ன பண்ண போறேன்? சரி வா போலாம். நான் செஞ்சது தப்பா ரைட்டா மாம்சே? தப்பு. அப்படி மட்டும் நீங்க அப்படி பேசலாமா? அது ரைட்டு. நீ விஷயம் முடியாம பேசுற மாம்சே. எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சார் இங்க வாங்க. என்ன என் மாப்பிள செஞ்சது தப்பா ரைட்டா? மேட்டரா தெரியாம ரைட்டா தப்பான எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சிட்டாடா கேக்குறேன். இம்சை தாங்க முடியல. போடா போடா. பாருங்க மாப்பிள, உன் இம்சை தாங்க முடியல. ஓடி போடா நாயன்னு ஒரு வார்த்தை சொல்லி நான் ஓடி போயிடுறேன். மாம்சே, நான் உன்னை டேய் போட்டல பேச மாட்டேன் மாம்சே. எனக்கு மேல பாசம் பொங்குது. அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். நோ 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 நோ, ஐ லைக் யூ வெரி மச். மாப்பிள, நான் இங்க இருந்தேன்னா எண்ணெய் இல்லாம நீ தாளிச்சிருவே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். வேண்டாம், மரியாதையை சொல்லட்டுமா? எப்படி?
ஓடி போங்க நாயே. இன்னொருக்கா சொல்லுங்க. ஓடி போங்க நாயே. ஓ ரோட் 1 2 2 3 3 ஆள விடுறா சாமி. நான் உள்ள வந்து பாருங்க. பிரியா 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 டாக்டர் குழந்தை அப்படி போடு ஆம்பளை புள்ள. மாப்ள டபுள் சியா உன்னை பிளாக்ல வித்துருவான். டிக்கெட் வைக்கிற பத்தி போதானு பாரு. ஓ இது என்ன பொண்ணா ஆனா? ஆய் பொண்ணு. யோ தாடி குத்த போதியா? படாம தானே கொஞ்சம் வாங்கிக்க. இவ கிடக்குறா, நீங்க புரியுங்க மாப்பிள்ள. பாசத்தை காட்டுறதுல கூட என்ன தயக்கம்? குழந்தை எடுத்த வீர காட்டணுமா? மாப்பிள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தை எடுத்து கொஞ்சம் அட மூ குறிஞ்சு நிக்காத, குழந்தைக்கு சைன செட்டாக ஆயிரு போகுது. தப்பு தப்பா கணக்கு போட்டா கடைசியில் இப்படித்தான் அழுதுட்டு நிக்கணும். போட்டா மாப்பிள்ள மாதிரி கணக்கு போடணும். அன்னைக்கு என்ன சொன்னா, 8 மாசத்துல 2 குழந்தை பத்தி காட்டுன்னு சொன்னான்ல, போட்டா அப்படி போடணும் கணக்கு. கேளு மன்னிப்பேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஐயோ சொதப்புறீங்களா அத்தை? உங்க வீட்டு எனக்கு பிடிச்சதே உங்க புடிவாரம் தைரியம் தான். அதை தப்புன்னு கீழே விட்டு உடச்சிட்டீங்களா? அத்தை சும்மா அப்படி இருக்க வேண்டாமா? எனக்கு புரியுங்க. எப்படி இருப்பாங்க? எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? மாப்பிள பொம்பளைக்கு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதான். அதே திமிரு தெனாவட்டும் மாறினா அப்புறம் ஹிட்லர் ரேஞ்சு தான். அம்மா எல்லாம் சும்மா தான். இந்தம்மா ஐயோ உங்க பொண்டாட்டி சொல்றாங்க மாமா. அடாடாடா, என்ன சத்தம் இது? யார் என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நர்ஸ், என்ன இது? என்ன நாப்கின்ல சுத்தி வச்சிருக்க? சச்ச என்ன ஹாஸ்பிடல் இது? இப்படி ஒரு ஹாஸ்பிடல் என் பொண்ணை சேர்க்கறதே? பாத்தீங்களா, பிடிவாதம் பிடிக்கணும்னு சொன்னீங்க, பழையபடி வேதாள முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. என் வாழ்க்கையில விளையாண்டீங்களே மாப்பிள்ள. யோ கபி கபி, நீ பிறக்கிற அன்னைக்கே பொண்டாட்டியிட்ட அடி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டே பிறந்தவையா. அப்படி ஒரு யோகாக்காரையா. அது என்ன கபி கபி? ஓ அது உங்களுக்கு தெரியாதா? யோ அந்த கபி கபி இவங்க கிட்ட சொல்லாமல நீ எஸ்கேப் ஆயிட்டியா? அம்மா அவருக்கு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா, அத அப்பப்ப நினைச்சு பாடிட்டு இருப்பாரு. யோ டாடி பாடு. கபி கபி மேரா தில்லுமே. உனக்கு வாழ்க்கை பூரா அடிதாண்டி, வாழ்க்கை பூரா புத்தூர் கட்டுதாண்டி. நோ நோ, இனிமே கபி கபி தான். ஓ